words. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள். Every heartache that I go through, நான் சென்று கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு இருதய வலியும் is like a step that I take upwards towards heaven. அவைகள் யாவும் பரலோகத்தை நோக்கி நான் செல்கிறதான அது படிகளாய் இருக்கிறது. So till I reach that heaven, never mind my heartaches, till then my heart will go on singing in the midst of those heartaches. பரலோகம் செல்லும் வரை அப்படிப்பட்டதான படிகளின் வீடாய் நான் போகும் பொழுது பரவாயில்லை, எவ்வளவுதான் என் இருதயம் வலித்தாலும் பரவாயில்லை, நான் அந்த பரலோகத்தை அடையும் மட்டும் அந்த வலிகளை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். Those so called beautiful attractive things of this world will become dim and lose their value when we realize they are all temporary, only borrowed for some time. நாம் இந்த உலகத்தில் எது மிக அழகானவைகள், ஈர்ப்புள்ளவைகள், மிக பிரபலமானவைகள் என்று யோசிக்கிறோமோ அவைகள் யாவும் தற்காலிகமானது என்று அறிந்த பொழுது அவைகள் மிக மிக சுருங்கி போயிருக்கிறது. And those things which caused my heart to tremble, that means some things which are dangerous, which made us scared, when we go there and look back at how we got scared, we'll only smile. For such a small thing I got scared. எந்தெந்த காரியங்கள் நம்முடைய இதயத்திற்கு மிக பயந்தவைகளைப் போல, பயங்கரமானவைகளைப் போல தோன்றினவைகளோ அவைகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவைகள் யாவும் இவ்வளவு ஒரு சிறிய விஷயத்திற்காகவா நாம் இவ்வளவு பயந்தோம் என்று நம்மை சொல்ல வைக்கிறது. This weary world has its toil and its struggles. இந்த இப்படிப்பட்டதான இந்த சோர்ந்து போன உலகத்திலே பல பாடுகளும் போராட்டங்களும் உண்டு. And it may take its toll in my life. That means I might suffer some losses because of this misery and strife. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் யுத்தங்களின் நிமித்தமாக என்னுடைய ஜீவியத்தில் அது ஒரு பெரிய ஒரு இழப்பை போல உண்டாக்க தோன்றுகிறது. But in the middle of that, my soul is like a falcon. That's an eagle family, a bird belonging to the eagle family, is like a falcon bound or imprisoned in this body. It's waiting for release and it is destined for the skies. அவைகளின் மத்தியிலே பறவைகளில் ஒரு பறவை உண்டு. அந்த பறவை போல, கழுகை போல காத்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது விடுதலை ஆவோம், இங்கிருந்து பறந்து போவோம் என்று. அப்படி அந்த ஒரு நிலவரத்திலே, but until then my heart will go on singing. அப்படி செல்லும் வரைக்கும் என்னுடைய இதயம் தொடர்ந்து பாடிக்கொண்டே தான் இருக்கும். So although I have heartaches, when I realize that these heartaches are only going to make me better and better, my heart can still sing. என்னுடைய இதயத்திலே அநேக வலிகள் இப்படி உண்டானாலும் பரவாயில்லை, நான் இன்னும் ஒரு நல்ல இடத்திற்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் அடையும் மட்டும் என் இருதயம் தொடர்ந்து பாடட்டும். Some of us, when we think about our home, we don't feel happy, we feel sad because there's no unity at home. நாம் சிலரிலே நம்முடைய வீட்டை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு மிக கவலையாய் தோன்றுகிறது. ஏனென்றால் நம்முடைய வீட்டிலே எந்த ஐக்கியமும் சமாதானமும் இல்லாமல் இருக்கலாம். But that heartache is a stepping stone to heaven. ஆனால் அப்படி ஒரு வேதனை வருகிறதே, அந்த இருதய வேதனை பரலோகத்தை நாம் சென்றடைவதற்கு ஒரு படியாய் மாறுகிறது. So with that heartache we will keep singing. அந்த இருதய வேதனையோடு கூட நாம் தொடர்ந்து பாடுவோமாக. Let's sing the whole song together. மறுபடியும் இந்த முழு பாட்டையும் சேர்ந்து பாடுவோம். My heart can sing when I pause to remember. A heartache is like a stepping stone along the trail. That's why they always upwards. This troubled world
கழுதை நான். இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே. தன்னிச்சையாய் விடப்பட்ட கழுதை நான், தஞ்சமின்றி சுற்றி வந்த கழுதை நான். தன்னிச்சையாய் விடப்பட்ட கழுதை நான், தஞ்சமின்றி சுற்றி வந்த கழுதை நான். இயேசு என்னை காணாவிட்டால் இந்த கதி என்னவாகும்? இயேசுவுக்காய் சேவை செய்யும் கழுதை நான். இயேசு என்னை காணாவிட்டால் இந்த கதி என்னவாகும்? இயேசுவுக்காய் சேவை செய்யும் கழுதை நான். இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே. வாய் திறந்து பேசிடாத கழுதை நான், பிழையாமின் கழுதையின் போன்றவன் நான். வாய் திறந்து பேசிடாத கழுதை நான், பிழையாமின் கழுதையை போன்றவன் நான். இயேசுவுக்காய் வாய் திறந்து காடும் மேலும் ஓடி சென்று எங்கும் எங்கும் சாட்சி கூறும் கழுதை நான். இயேசுவுக்காய் வாய் திறந்து காடும் மேலும் ஓடி சென்று எங்கும் எங்கும் சாட்சி கூறும் கழுதை நான். இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே. இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரே, ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே. இயேசுவை சுமப்பதாலே நீசனான நானும் கூட இயேசுவின் கன மகிமை பெற்றுக் கொள்வேனே.
only Son. Fight my battles till they're won. Who am I? Who am I that a king would lead and die for? Who am I that he would pray, not my will thine for? The answer I may never know, why he ever loved me so, that to an old rugged cross he'd go. Who am I? A king came and died for us. ஒரு ராஜா வந்து நமக்காக மரித்திருக்கிறார். Who am I that a king should come and bleed and die for me? ஒரு ராஜா எனக்காக வந்து இரத்தம் சிந்தி மரிப்பதற்கு நான் எம்மாத்திரம், நான் யார்? The answer I may never know, இந்த பதில் எனக்கு ஒரு காலம் தெரியாது. because forever the question will remain, who am I? ஏனென்றால் நித்தியமாய் நான் யார் என்று அந்த கேள்வி தொடர்ச்சியாய் தான் காணப்படும். It's very true, we'll never know the answer. If you go and ask Jesus, Lord, why did you love me so much? அது உண்மைதான். இந்த கேள்விக்கு பதில் நம்மால் கிடைக்க முடியாது. இயேசுவிடத்தில் போய், இயேசுவே நீர் எனக்காக ஏன் வந்து மரித்தீர் என்று நாம் கேட்போமே ஆகில், that's one question even Jesus cannot answer. அந்த கேள்விக்கு இயேசுவும் கூட பதில் சொல்ல முடியாது. Because really there's no reason to love us. ஏனென்றால் நம்மை நேசிப்பதற்கு அவருக்கு எந்த காரணமும் இல்லை. So if you ask him, Lord, why did you love me? He'll only say, there's no reason, I loved you, full stop. இயேசுவே நீர் என்னை நேசித்தீர் என்று நாம் அவரிடத்தில் கேட்போமே ஆகில், பதில் ஒன்றுமில்லை, காரணம் ஒன்றுமில்லை, என்றாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். So without reason he loved us. ஒரு காரணமுமின்றி அவர் நம்மை நேசித்திருக்கிறார். But he expects the same from us also. என்றாலுமோ அதே காரியத்தை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். He wants us to love him not because of something, but he wants us to love him without reason. இயேசுவை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். So without reason. ஒரு காரணமின்றி அவரை நேசிக்கும்படி அவர் விரும்புகிறார். So to test that, he will permit some unreasonable things in our life. அதை சோதிக்கும்படியாக நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்களை தேவன் சோதிப்பார். அநியாயமான காரியங்களை சோதிப்பார், அனுமதிப்பார். Even at that time we should say, I still love you, Lord. அந்த நேரங்களிலும் அந்த காலகட்டங்களிலும் நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். We'll sing the first stanza and the chorus. முதலாவது சரணத்தையும் பல்லவியும் சேர்ந்து பாடுவோம். When I think of how he came so far from glory, came and dwelt among the lowly, such as us, to suffer shame and such disgrace, on Mount Calvary take my place. Then I ask myself a question, who am I? Who am I that a king would bleed and die for? Who am I that he would pray, not my will thine for? The answer I may never know, why he
I may never know why He ever loved me so, that to an old rugged cross He'd go for ruin. We are going to study the trial that Shadrach, Meshach, Abednego went through. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள் சோதனை வழியாய் போனதான அந்த சோதனை குறித்து நாம் படிக்க போகிறோம். We are going to see 7 things that took place. We are going to compare 7 things that were before the trial and after the trial. 7 differences. சோதனைக்கு முன்பாகவும் சோதனைக்கு பின்பும் 7 விதமான வித்தியாசங்கள் அந்த காரியங்கள் காணப்பட்டன. அந்த வித்தியாசங்களை நாம் காண போகிறோம். And we are going to see how it applies to our daily lives in our trials. அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் அது எப்படி ஒப்பிடப்பட்டு காணப்படுகிறது என்பதை குறித்தும் காண போகிறோம். We may not face literal fires. நாம் எழுத்துக்குரிய கூடாய் காண்கிறதான அப்படிப்பட்ட அக்கினியை நம்மால் காணாமல் இருக்கலாம். We may not be forced to bow before literal idols. நாம் எழுத்துக்குரிய கண்கூடாய் காணக்கூடியதான அந்த விக்கிரங்களுக்கு முன்பாய் கண்டிப்பாய் வணங்கி பணிய வேண்டும் என்று நம்மை அவர்கள் கட்டாயப்படுத்தாமல் இருக்கலாம். But there might be situations where we are forced by the government or by our parents, by those who are unsaved, by the society, to do certain things that are apart from the law of God, which if we don't do, we might fall into a fire, the fire of isolation or embarrassment or reproach, shame and so on. ஆனால் நாம் நம்முடைய பெற்றோர்களாலே அல்லது ரட்சிக்கப்படாத நம்முடைய சொந்தக்காரராலே அல்லது மற்ற அயல் போன்றவர்கள் மூலமாக சில காரியங்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு மீறப்பட்டதான சில காரியங்களை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் அழுத்தப்படும் பொழுது, அப்படி நாம் செய்யாமல் மறுக்கும் பொழுது அக்கினி போன்றதான தனிமைப்படுத்தப்படுதல், அவமானம், நிந்தை போன்றதான அப்படிப்பட்ட பாதைகளில் நாம் செல்ல வேண்டியதாயிருக்கிறது. So in that situation that we might react well, here we see 7 changes or 7 kinds of aspects of deliverance that we can discover in this trial. அப்படிப்பட்டதான சோதனை நேரங்களிலே அந்த மையங்களில் எப்படி நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை இந்த 7 விதமான வித்தியாசங்களை நாம் படித்துக் கொள்வோமே ஆகில் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். First, முதலாவதாக, before the trial there were 3 people, after the trial there were 4 people. சோதனைக்கு முன்பாக 3 பேர் இருந்தார்கள், சோதனைக்கு அப்புறம் 4 பேராய் அங்கு இருந்தார்கள். Here we have a spiritual lesson to learn. இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஆவிக்குரிய பாடம் உண்டு. Discovering the presence of God in dark times. இருளான நேரங்களிலே தேவனுடைய சமூகத்தை கண்டுபிடித்தல். The truth is, in trials you can find more of God than outside trials. உண்மையான சத்தியம் என்னவென்று கேட்டால், சோதனை கால கட்டங்களிலே தேவனுடைய சமூகத்தை நம்மால் அதிகமாக உணர முடியும். ஏனென்றால் அது சோதனைக்கு இல்லாத பட்ச நேரங்களிலே அதை காட்டிலும் அதிகமாய் சோதனை நேரங்களில் தான் நாம் தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் உணர முடியும். This is if you can really search for God in a dark hour, you can find him more than in other situations. உண்மையாகவே இருளான நேரங்களில் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் தேவனை தேடுவீர்களே ஆகில்
மற்ற நேரங்களை காட்டிலும் அப்படிப்பட்ட நேரங்களில் தான் நீங்கள் தேவனை அதிகமாய் அனுபவிக்க கண்டுகொள்ள முடியும். The truth is that he is more close to us in those times than at other times. உண்மையான சத்தியம் என்னவென்று கேட்டால் மற்ற நேரங்களை காட்டிலும் இப்படிப்பட்ட சோதனை காலகட்டங்களில் தான் தேவன் நம்மோடு கூட அதி நெருக்கமாய் காணப்படுகிறார். He knows that we have to go through the fire for our formation. நம்முடைய உருவாக்குதலுக்காக நாம் அக்கினியினூடாய் போக வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். At the same time he doesn't want us to get destroyed. அதே நேரத்தில் நாம் அங்கு அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறதில்லை. So he'll be right there by us. ஆகையினாலே அவர் நம்மோடு கூட அங்கேதான் இருக்கிறார். So that's when we should discover him also. அந்த நேரங்களில் தான் நாமும் தேவனை கண்டுபிடிக்க வேண்டும். So the fourth person was the Son of God. இந்த நான்காவது நபர் இருந்தாரே அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். What we must do is we must learn to grab that presence of God in those trials. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான சோதனை காலகட்டங்களிலே தேவனுடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளும்படி கவ்வி கொள்ளும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். When I was sick a few years ago, கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வியாதிப்பட்ட பொழுது I was bedridden. நான் படுக்கையாய் இருந்தேன். In those 2 months every morning I would wake up for praising. அந்த 2 மாதங்களிலும் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் நான் ஸ்தோத்திர ஜெபத்திற்காக எழுந்திருப்பேன். I would never sleep before 1:30 in the night. அப்படிப்பட்ட நேரங்களிலே நான் படுக்கைக்கு தூக்கம் எனக்கு வருவதே 1:30 மணிக்கு பின்பாகத்தான் இருக்கும். 1:30, 2, 2:30, 3 also I have slept. 1:30, 2 அல்லது 2:30 மணிக்கு மேலாகத்தான் நான் தூங்கி இருக்கிறேன். Somehow 3:30 or 3:45, no matter how late I sleep, I'll wake up and there'll be a freshness in me as though I slept all night. எப்படியோ தெரியாது, எவ்வளவு நான் நேரத்திற்கு கால தாமதமாய் தூங்க சென்றாலும் அதிகாலை 3:30 மணி 3:45 மணிக்கு நான் எழும்பி விடுவேன். நான் எழும்பி இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு உற்சாகத்தோடு கூட நன்றாக தூங்கி அயர்ந்து நித்திரை செய்தது போல அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு எனக்கு உண்டாகும். I had a wheelchair, so the brothers, I would wake up everyone and shout, and then they would wake me up, and then I would go to the hall. நான் எல்லாரையும் எழுப்பி எனக்கு உதவி செய்கிறதான சகோதரி எழுப்பி விடுவேன். அவர்கள் எல்லாரும் எழும்பி என்னை உட்கார வைத்து அந்த நாற்காலியில் தள்ளுவார்கள். I was in Irumbulur at that time. அந்த நேரத்தில் நான் இரும்புலியூரில் இருந்தேன். In fact, there was one occasion where nobody woke up for praising in Irumbulur. I was the one who woke up everybody. ஒரு சம்பவத்திலே அந்த நேரத்தில் யாருமே என்னை ஸ்தோத்திர ஜெபத்திற்காக எழுப்பவில்லை. என்ன இல்ல, nobody there woke up for praising. In Irumbulur nobody woke up. இரும்புலியூரிலே யாருமே ஸ்தோத்திர ஜெபத்திற்கு எழும்பவில்லை. நான் தான் அங்கே போய் எல்லாரையும் எழுப்பி விட்டேன். All the brothers were sleeping, all the lights were off, but I had gone there and then I woke up. Some of the brothers said it's time for praising, nobody's woken up. Then they phoned up the sisters' room and woke up the sisters, and they came late. அந்த நாளில் அப்பொழுது நான் அங்கு போன பொழுது அந்த ஹாலில் இருட்டாக இருந்தது. உடனடியாக நான் லைட் எல்லாம் போட சொல்லிவிட்டு சகோதரமாரை எழுப்பி விட்டேன். பிரைஸ் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு நேரமாகி விட்டது என்று சொன்னேன். உடனடியாக அவர்கள் போன் செய்து சகோதரிமாரை ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி அழைத்தார்கள். But I made a big mistake. ஆனால் நான் செய்த ஒரு பெரிய தவறு என்ன? Like I'm telling you now, I didn't grab the presence of God in my sickness. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லித் தருகிற இந்த வண்ணத்தை போல என்னுடைய வியாதி படுக்கை நேரத்திலே தேவனுடைய சமூகத்தை நான் பிடித்துக் கொள்ளவில்லை. So after I came back to my destination, நான் திரும்பவுமாக என்னுடைய சபைக்கு நான் வந்த பிறகு, from that day till today, if I have to wake up in the morning, I have to use an alarm. அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு எழுந்திருக்க வேண்டுமே ஆகில் நான் அந்த அலாம் மணியை வைத்து தான் எழுந்திருக்க வேண்டும். I have lost that presence of God. தேவனுடைய சமூகத்தை நான் இழந்து போனேன். So there are special aspects of God's presence that we can grab during a trial. நம்முடைய சோதனை நேர காலகட்டங்களிலே தேவனுடைய சமூகத்தை நம்மால் இழுத்துக் கொள்ளக்கூடியதான சில சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும். Those who have played video games, you all know. வீடியோ கேம்ஸ் நீங்கள் விளையாடும் பொழுது அதை நன்றாக அறிந்து கொள்ளலாம். When you go in a particular journey, சில ஒரு பாதையினூடாய் நீங்கள் போகும் பொழுது, on the way you can grab some special bonus points, bonus powers and so on. நீங்கள் அந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது போகிற வழியில் தானே சில பவர்கள் கிடைக்கும், சில எண்கள் கிடைக்கும். அதை நீங்கள் உடனடியாக பிடித்து தக்க வைத்துக் கொள்வீர்களே ஆகில் இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாகும். Like this, in a trial you can grab a bonus of the presence of God. அதே வண்ணமாக உங்களுடைய சோதனை காலகட்டங்களிலே தேவனுடைய சமூகத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக இழுத்து பிடித்துக் கொள்ள முடியும். Just because I said this, now don't go and play video games. நான் இப்பொழுது சொன்னபடினாலே நீங்கள் போய் வீடியோ கேம் விளையாட வேண்டாம்.
So that's point number 1. அதுதான் முதலாவது காரியம். Second point. இரண்டாவதாக the fire was intensified 7 times. அந்த அக்கினி சூளையிலே அந்த அக்கினியானது 7 மடங்கு உயர்த்தப்பட்டது. Before the trial they were fully clothed. சோதனைக்கு முன்பாக அவர்கள் நன்றாக முழு உடையும் அணிந்திருந்தார்கள். Why? ஏன்? Why were they fully clothed? ஏன் அவர்கள் நல்ல முழு உடையும் அணிவித்திருந்தார்கள்? Someone say. யாராவது பதில் சொல்ல முடியுமா? So that they might be fully burnt. ஏனென்றால் முழுவதுமாக அவர்கள் எரிந்து விட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் முழு உடையும் அணிவித்திருந்தார்கள். But after the trial, ஆனால் சோதனைக்கு பின்பு not even the smell of fire was on their dress. அந்த அக்கினியின் அந்த நெருப்பின் சுவாசம் கூட அவர்கள் மேல் அடிக்கவில்லை. So this is called divine vindication. That means God is showing that you are innocent. இதுதான் தெய்வீக பிரதிபலிப்பு. அது என்னவென்றால் தேவனே உங்களை பாவமறியாதவர் என்று காட்டிக் கொடுக்கிறார். So God, see now all three, the whole Babylonian regime is now watching them as though they are criminals. இப்பொழுது முழு பாபிலோனிய மாகாணமும் ராஜ்யமும் இவர்கள் ஒரு பெரிய குற்றம் செய்த குற்றவாளிகளைப் போல காத்து பார்த்து கொண்டிருக்கின்றன. But now, ஆனால் இப்பொழுதோ everybody is watching them like heroes. இப்பொழுது இவர்கள் வெளியே வரும்பொழுது இவர்களை பெரிய ஒரு ஹீரோக்களாக அப்படி காண்கிறார்கள். In when Paul was taken with the criminals in a ship, பரிசுத்த பவுல் குற்றவாளிகளோடு கூட ஒரு கப்பலில் கொண்டு போகப்பட்டார். They had to go and they were abandoned in an island. அவர்கள் எல்லாரும் ஒரு நாடு கடத்தப்பட்டு ஒரு தீவு கடத்தப்பட்டு தீவிலே வைக்கப்பட்டார்கள். Because of shipwreck. ஏனென்று கேட்டால் அந்த கப்பல் அப்படி மாட்டிக்கொண்டபடியினாலே there they were warming themselves in the fire. அங்கே அவர்கள் அனல் காய்ந்து கொண்டிருந்தார்கள். Suddenly a snake came and got onto Paul's hand. திடீரென்று அங்கிருந்து ஒரு பாம்பு வந்து அவருடைய பரிசுத்த பவுலின் கையை சுற்றி கொண்டது. So everybody said, oh, this man must be the worst criminal. See, nature is rising up against him. அப்பொழுது உடனடியாக மற்றவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவர்தான் மிகப்பெரிய குற்றவாளி, பார், இயற்கை கூட இவருக்கு மாறாக கிரியை செய்து இவருடைய கரத்தில் தானே அந்த சர்ப்பம் ஏறிக்கொண்டது என்று சொன்னார்கள். But he just shook off the snake and it went into the fire again. உடனடியாக அவர் கையை அசைத்து உதறிவிட்டு மறுபடியுமாக அந்த அனல் காயும்படி போய்விட்டார். So they waited, nothing happened. அவர்கள் காத்திருந்து பார்த்தார்கள், ஒன்றுமே நடக்கவில்லை. Then they said, no, he must be a god. உடனடியாக அவர்கள் சொன்ன காரியம், இவர் தேவனாய் இருக்க கூடும் என்று சொன்னார்கள். So in some trials, those trials prove that God is on our side. ஆகையினாலே சோதனை நேரங்களில் அந்த சோதனைகளே தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கின்றன. So for the snake to go down into the fire from Paul's hand, it first has to come up from the fire into his hand. முதலாவதாக அந்த அக்கினி அந்த நெருப்பிலிருந்து ஒரு பாம்பு பவுலின் கைக்கு ஏற வேண்டுமே ஆகில் ஒரு பாம்பு அந்த அக்கினிக்குள்ளாய் சென்றிருக்க வேண்டும். Other way, see, for Paul to become a god, a snake should fall from his hand into the fire. பவுல் தேவனாக காட்டப்பட வேண்டுமே ஆகில் பரிசுத்த பவுலின் கரத்திலிருந்து ஒரு பாம்பு நெருப்பிலே வந்து விழுந்திருக்க வேண்டும். How can a snake fall into the fire without first climbing up into his hand? இவருடைய கரத்தில் ஏறாதபடிக்கு அந்த பாம்பானது எப்படி நெருப்பிலே விழுந்திருக்க கூடும்? So sometimes if you get a bad reputation and people speak ill of you, சில நேரங்களில் உங்களுக்கு கெட்ட பெயர் வரும் பொழுது மற்றவர்கள் உங்களை தவறாய் பேசும் பொழுது, or maybe they speak ill of Jesus through you, உங்கள் மூலமாக இயேசுவையே அவர்கள் தவறாய் பேசும் பொழுது, wait for some time. சில நேரத்திற்கு காத்திருங்கள். Might be a divine vindication program. அது ஒரு வேளை தெய்வீக பிரதிபலிப்பின் காரியமாய் இருக்கலாம். When my brother was in the ministry, என்னுடைய சகோதர ஊழியத்தில் இருந்த பொழுது there was some situation where he got a bad reputation in between. சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலே அவருக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தது. So at that time he was going to get transferred abroad. அப்பொழுதுதான் அவர் இந்த இடத்திலிருந்து வேறு வெளிநாட்டிற்கு மாற்றப்பட்டார். He was waiting for his visa in the UK to go to the UK. அவர் இங்கிலாந்து தேசத்திற்கு போகும்படியாக அந்த விசாவிற்காக அனுமதிக்காக காத்திருந்தார். So he was standing in the queue for an interview. அவர் அங்கே போய் அந்த நேர்முக காணலுக்காக அவர் வரிசையிலே காத்திருந்தார். And as he was standing in line, there was a lady who was conducting the interviews.
அவர் அப்படி வரிசை நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு சகோதரி தான் ஒரு ஸ்திரீ தான் அந்த நேர்முக காணலை நடத்தி வந்தார்கள். An English lady. அவர்கள் ஆங்கிலேய தேசத்தை சேர்ந்தவர்கள். Whoever comes, no, I'm very sorry, please, next person come. அந்த நேர்முகல் காணல் நடத்தியதான அந்த ஸ்திரீ யார் வந்தாலும் உனக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியே அனுப்பிவிடுவார்கள். She was rejecting everyone. ஒவ்வொருவரையும் அவர்கள் அப்படியே அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்கள். When there were just 2 or 3 people left and my brother was there on the third. இப்பொழுது 2-3 பேர் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது மூன்றாவதாக என்னுடைய சகோதரன் நின்று கொண்டிருக்கிறார். A miracle took place. அப்பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. That lady was shifted and another man came there. உடனடியாக அங்கிருந்த அந்த ஸ்திரீ மாற்றப்பட்டு வேறு ஒரு நபர் வந்து அங்கே உட்கார்ந்தார். He was very obliging. Whoever said all right. அவர் மிக ஒரு நல்ல சுவாபமுடையவராய் யார் வந்து அனுமதி கேட்டாலும் சரி என்றே சொல்லக்கூடியவராய் இருந்தார். My brother is very happy. See how God did this. இப்பொழுது பாருங்க, என் சகோதரனுக்கு மிக சந்தோஷம் வந்து விட்டது. தேவன் பார் எப்படி செய்து விட்டார் என்று சொன்னார். So when his turn came, அவருடைய அந்த முறை வந்த பொழுது that man looked at the papers and said, oh, you have to go to that room for an interview. அந்த காகிதத்தை எல்லாம் படித்து பார்த்துவிட்டு, நீங்கள் என்னுடைய அறையில் அல்ல வேறு ஒரு அறையிலே உங்களுக்கு நேர்முக காணல் இருக்கிறது, நீங்கள் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். So he went into that room. This lady is sitting there. அவர் போனதான அறையில் தானே ஏற்கனவே இருந்ததான இந்த ஸ்திரீ தான் அங்கே இருந்தார்கள். So he was wondering, what is this trial? உடனடியாக என்ன இப்படி ஒரு சோதனை என்று அற்புதமாய் பார்த்தார். So he sat for the interview. இப்பொழுது அவர் நேர்முக காணலுக்காக உட்கார்ந்தார். So she looked at the papers. இவர்கள் கொடுத்ததான எல்லா பேப்பர்களையும் ஒன்றாக பார்த்தார்கள். Oh, so you are going as a priest, is it? நீ ஒரு பிரசங்கியாக போகிறாய் அல்லவா? Who wrote the first 5 books of the Bible? யார் முதலாவது 5 ஆகமங்களை வேதத்தில் எழுதியது என்ற முதல் கேள்வியை கேட்டார். மோசே என்று இவர் பதில் சொன்னார். She asked few Christian questions. சில கிறிஸ்தவ சம்பந்தமான கேள்விகளை அவர் கேட்டார்கள். England is a Christian country. Why do you have to go there as a Christian priest? இங்கிலாந்து ஒரு கிறிஸ்தவ தேசம். அங்கே நீ போய் ஒரு கிறிஸ்தவ போதகனாக என்ன செய்ய போகிறாய்? No ma'am, our church is sending me. இல்லையா அம்மா, நான் என்னுடைய சபைதான் என்னை அங்கே ஊழியம் செய்யும்படி அனுப்புகிறார்கள். All right, she said and gave the visa. சரி என்று சொல்லி அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள். No general knowledge questions, only Bible questions, and he got the visa. பொது அறிவு கேள்விகள் அல்ல, வேத அறிவு கேள்விகளை கேட்டுவிட்டே அவர்களுக்கு அனுமதி தந்து விட்டார்கள். In 3 weeks the visa was ready, the passport was ready, and he went to the chief pastor, and you know what the chief pastor said? This is God's righteousness. 3 வாரத்திற்குள்ளாய் அவர்களுக்கு தேவையான அந்த விசா ரெடி, பாஸ்போர்ட் ரெடி ஆகிவிட்டது, விசா ரெடி ஆகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் பெரிய பாஸ்டர் இடத்திலே போய் ஜெபிக்கும்படி போகிறார்கள். அப்பொழுது பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் தேவனுடைய நீதி என்று சொன்னார்கள். So this is called divine vindication. இதுதான் தெய்வீக பிரதிபலிப்பாய் இருக்கிறது. So when we are found fault with or accused of something that we haven't done, there will be a time when God himself will prove to us that we are prove to others that we are innocent. சில நேரங்கள் வரும், நாம் தவறே செய்திருக்க மாட்டோம், நாம் சொல்லி இருக்க மாட்டோம், செய்திருக்க மாட்டோம் என்றாலுமோ தவறாய் செய்ததாய் சொன்னதாய் நம்மை குற்றம் சுமத்தி அப்படி வருகிறதான் அந்த சோதனை நேர கட்டத்தில் தேவன் தாமே அவரே அங்கு வெளிப்பட்டு நம்மை தெய்வீக பிரதிக்கிரியை செய்கிறார். Thirdly, மூன்றாவதாக, before the trial or as they entered into the trial, they were thrown into the fire. They fell down into the fire because they were bound and thrown inside. அவர்கள் இந்த அக்கினி சூளைக்குள்ளாய் போடப்படும் முன்பாக அவர்கள் கயிர்களால் அவர்கள் கட்டப்பட்டு அவர்கள் அந்த அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். So when they entered into the fire, they fell. ஆகையினால் அவர்கள் அந்த நெருப்பிலே இறங்கி செல்லும் பொழுது விழுந்தார்கள். But now they are walking. ஆனால் இப்பொழுது உள்ளே பார்த்தால் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். What does this show in our life? இந்த காரியம் நம்முடைய ஜீவியத்தில் என்ன வெளிப்படுத்துகிறது? In every trial there is a stabilization taking place. ஒவ்வொரு சோதனையின் மத்தியிலேயும் ஒரு நிலைப்படுத்துகிறதான அனுபவம் நடக்கிறது. There are so many things in our heart that are unstable. நம்முடைய இதயத்தில் பல காரியங்கள் உண்டு, அவைகள் நிலையாய் இருக்கிறதில்லை. In our words, in our reactions, we are unstable. நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய பிரதிக்கிரியைகளில் எல்லாவற்றிலேயும் நாம் நிலை
அற்றவர்களாயிருக்கிறோம். We speak the wrong things, we do the wrong things, and we stumble during trials. நாம் தவறாய் பேசுகிறோம், தவறான காரியங்கள் விழுந்து விடுகிறோம். ஈவன் சோதனைக்கு நேர கட்டங்களிலே நாம் ஆடி தள்ளாடி விடுகிறோம். But like a little child learns to walk, எப்படி ஒரு சிறிய பிள்ளை நடக்க கற்றுக்கொள்கிறதோ, now does any one of us fall while we are walking? இப்பொழுது நாம் நடக்கும்படி யாரும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்களா என்ன? Does any of us fall? நாம் நடக்கும் பொழுது விழுந்து விடுகிறோமா என்ன? That was long ago. அது அதிக காலங்களுக்கு முன்பாய். They say first 2 years you have to teach a child to walk, after that you have to, next 20 years you have to teach that child to sit down. ஏற்கனவே ஒரு சொல்லுகிறதான ஒரு பழமொழி உண்டு. முதல் 2 வயதுக்கு நீங்கள் குழந்தைக்கு நடக்க சொல்லி தர வேண்டும், அதற்கு பின்பு 20 ஆண்டுகளுக்கு உட்கார வைப்பதே கடினமாய் இருக்கும் என்று சொல்வார்கள். Because once it starts walking, you can't stop walking. அது நடக்க ஆரம்பித்த மத்தியிலே அதை நீங்கள் பிடித்து உட்கார வைக்கவே முடியாது. So in the same way, in our spiritual life, trial after trial will tend to stabilize our unstable heart. ஆகையினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் சோதனைக்கு பின்பாய் சோதனை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான நிலையற்றதான அந்த அனுபவங்களை நிலைப்படுத்தும்படியாகவே செய்யப்படுகின்றன. Read Proverbs 24. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். Those wicked people won't rise up again. அந்த துன்மார்க்கர் ஒரு காலம் திரும்பவும் எழுந்திருக்க மாட்டார்கள். This verse says 7 times the righteous man will fall, but he'll rise up again. இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான் 7 தரம் விழுவான், ஆனால் விழுந்தாலும் திரும்பவும் அவன் எழுந்திருப்பான். So this does not mean that after the 7th time he is going to fall again. It shows that there will come a point in his life when he becomes stable in walking. அதனுடைய அர்த்தம் 7 தரத்திற்கு பின்பு அவன் விழுவான் என்று அல்ல, மாறாக அந்த 7 தரத்திற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையாய் உறுதியாய் காணப்படுகிற ஒரு அனுபவம் காணப்படும். So first time we may have been, very emotional, wrong in our reactions. We spoke too much, we screamed, we wept and all that. But day after day, as trial after trial comes, we will see that all that reduces. முதலாவது நமக்கு சோதனை வரும் பொழுது நாம் கலங்கி போய் விடுகிறோம், தவித்து போய் வார்த்தைகளை தவறாய் பேசி புலம்பி அழுது இப்படியெல்லாம் துக்கப்பட்டு விடுகிறோம். ஆனால் சோதனைக்கு பின்பு சோதனை வரும் பொழுது அது நம்மை நிலைப்படுத்தி விடுகிறது. That's the third thing. அது மூன்றாவது காரியம். Fourthly, நான்காவதாக, before the trial, the trio, the 3 of them were bound. அந்த சோதனைக்கு முன்பாக அந்த 3 பேரும் கட்டப்பட்டார்கள். But now they are loosed. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்கள். So in so many, that fire is a strange fire. It's very selective. அந்த நெருப்பை நீங்கள் பார்த்தால் அது ஒரு நூதனமான அக்கினியாய் இருக்கிறது. It's very selective. It's burning up their bindings and losing that, but not burning up their clothes. அது பாருங்கள், சிலவற்றை எரித்து விடுகிறது, சிலவற்றை எரிக்காமல் இருக்கிறது. அவர்களை கட்டி வைத்திருந்தான் அந்த கயிற்றை அதே நெருப்பு எரித்து சுட்டெரித்து கயிற்றை அவர்களுக்கு அவிர்த்து விட்டது. அதே ஆனால் அவர்களையோ அது எரிக்காமல் அப்படியே இருக்கிறது. In the same way, in our trials also, there is a selective release in our life. அதே வண்ணமாக நம்முடைய சோதனைகளிலும் கூட சில தேவையான விடுதலைகளை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. Some natures which bind us, which should not be there in our life for us to serve God, are released and loosed. சில காரியங்கள் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிறதான காரியங்கள் அப்படியே அந்த நேரத்தில் அது நம்மை கட்டவிழ்த்து விடுகிறது. For example, உதாரணமாக, if you are asked to go and tell the truth to someone, நீங்கள் போய் ஒரு உண்மையை வேறு ஒருவருக்கு சொல்ல வேண்டுமே ஆகில், சத்தியத்தை சொல்ல வேண்டுமே ஆகில், we'll get scared. உடனடியாக பயந்து விடுகிறோம். If you are called by name and say you have to testify in Yabes, you'll be very shy. ஒரு பேர் சொல்லி அழைத்து நீ இந்த யாபேசில் இப்பொழுது சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லும் மாத்திரத்தில் உடனடியாக ஒரு பயம், ஒரு வெட்கம் வந்து விடுகிறது. Shyness, fear, unbelief, hesitation, all this binds us and doesn't help us to serve God freely. இப்படிப்பட்டதான அவிசுவாசங்கள், பயங்கள், வெட்கங்கள் இவைகள் யாவும் தேவனுக்கு ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு நம்மை கட்டி வைக்கின்றன. I remember many years ago,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒரு சம்பவத்தை நான் ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன். When I was a young boy, நான் ஒரு வாலிப சிறிய பையனாய் இருந்த பொழுது I went to my friend's house. என்னுடைய நண்பனின் வீட்டிற்கு நான் போக வேண்டியதாக இருந்தது. There was another boy, an elderly boy. அங்கே ஒரு வயது சென்ற ஒரு பெரிய ஒரு பையன் அங்கே இருந்தான். All three of us were Christians. நாங்கள் 3 பேருமே கிறிஸ்தவர்களாய் இருந்தோம். But that elderly boy, because I was a Pentecostal, he asked me question after question. I couldn't answer any of this question. Finally I started crying. அந்த பெரிய பையன் என்ன செய்தான், நான் ஒரு பெந்தேகோஸ்தே சபை சேர்ந்தவன் என்று அறிந்தபடியினாலே என்னை வேதத்திலிருந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு எனக்கு பதில் சொல்ல முடிய தெரியவில்லை. கடைசியாக நான் அழுது விட்டேன். So I was bound in that situation. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நான் கட்டப்பட்டவனாய் இருந்தேன். I didn't know what to answer. I was scared. என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் பயந்து போனேன். But what did that do to me? ஆனால் அந்த காரியம் எனக்கு என்ன செய்தது என்றால், it created me as a zeal to find the answers. அந்த சூழ்நிலையானது இப்படிப்பட்ட கேள்விகளுக்குரிய பதிலை நான் எப்படியாகிலும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்கிறதான அந்த வைராக்கியத்தை எனக்குள் உருவாக்கிற்று. Today in so many ways now I have been loosed from that fear. இன்றைக்கு அந்த பயத்திலிருந்து பல வழிகளிலே நான் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன். So God will initially take us through some fearful situations, not so that we might get scared, so that we might stop getting scared. தேவன் துவக்கத்திலே பலவிதமான பயம் நிறைந்ததான சூழ்நிலைகளூடாய் நம்மை நடத்தி செல்வார். ஏதோ நாம் பயப்பட்டு பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக அந்த பயத்திலிருந்து நாம் வெளி வரும்படியாகவே அவர் நம்மை அப்படி நடத்தி செல்கிறார். When I was a very small boy, நான் மிக சிறிய பையனாய் இருந்த பொழுது I saw the father of a child. நான் ஒரு குழந்தையின் தகப்பனை பார்த்தேன். Child is just about 2 years old. அந்த குழந்தைக்கு 2 வயது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். The father held the child like this. அந்த தகப்பனார் தன்னுடைய கரத்திலே தன்னுடைய பிள்ளையை தூக்கி ஏந்தினார். Threw the child into the air. அந்த குழந்தை அப்படியே அவர் காற்றிலே தூக்கி மேலே போட்டார். And then caught the child again. மறுபடியுமாக கரத்திலே பிடித்துக் கொண்டார். What are you doing? Your child will get scared to death. நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய பிள்ளை இப்படி தூக்கி போட்டால் செத்து போய் விடுவோம் என்று பயப்படாதா என்ன? No. Only if I do like this from a young age, it will become bold. It will lose its fear. அந்த தகப்பன் சொன்னார், இல்லவே இல்லை, இப்படி இந்த சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே நான் இப்படி நடத்தி சென்றால்தான் குழந்தைக்கு பயம் வராது, பயம் இல்லாமல் தைரியம் உண்டாகும். So there might be some wrong natures binding us. ஆகையினாலே தவறான சில காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கலாம். But trials will free us from those bindings. ஆனால் சோதனைகளோ அப்படிப்பட்டதான கட்டுகளில் இருந்து நம்மை கட்டவிழ்க்க உதவி செய்கின்றன. You know why? ஏனென்று தெரியுமா? You see, Shadrach, Meshach, Abednego, when they walked into the fire, they came out. But what about the martyrs of the first century? They walked into the fire, they didn't come out. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படி அக்கினியிலே போடப்பட்ட பொழுது அக்கினி அவர்களை பற்றாதபடிக்கு அங்கே அக்கினியிலிருந்து அவர்கள் நன்றாக வெளிவந்து விட்டார்கள். ஆனால் 1ஆம் நூற்றாண்டிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்காக அநேக இரத்த சாட்சிகள் நெருப்பிலே போடப்பட்டு அவர்கள் அங்கே எரிந்து சாம்பலானார்களே. So you can't expect to say Shadrach, Meshach, Abednego came out, so I am also going to walk out and go, and suppose you get burnt. ஆகிய அதே வண்ணத்தில் நீங்களும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பிலே போடப்பட்டாலும் நன்றாக நடந்து வெளியே வந்தார்கள், நானும் அப்படி செய்கிறேன் என்று சொன்னால் we must be ready for any eventuality. That's why the trio said, but if not, we shall still not bow, we shall trust our God. எந்த காரியத்திற்கும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆகையினால் தான் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்கள் தேவன் ஒருவேளை எங்களை தப்புவியாமற் போனாலும் அவரையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொன்னார்கள். So they didn't just walk into the fire like Peter. Oh, if Jesus can walk, I also can walk, and